14 சங்கீதம் 7 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் பாவம், சாபம், பலவீனம், தீராத வியாதி, கடன், வறுமை என்கிற பலவிதமான சிறையிருப்புகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சிறையிருப்புகளினின்று தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையில் களிப்பையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிட போகிறார். யோபு 42:10 கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லியிருக்கிறபடி உங்கள் சிறையிருப்பையும் தேவன் மாற்றி நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். எனக்கன்பானவர்களே, தானியேலுக்கு எதிர்பாராத விதமாக சிங்கக்கெபி என்கிற சிறையிருப்புக்குள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தபடியினால் தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். அதுபோல எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணினான். தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். அதுபோல யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் மீனின் வயிற்றில் நெருக்கப்படுகிற போது தேவனுக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். தேவ பிள்ளைகளே, தானியேலுக்குள் காணப்பட்ட துதியும் ஆராதனையும், எசேக்கியாவுக்குள் காணப்பட்ட கண்ணீரும் ஜெபமும், யோனாவுக்குள் காணப்பட்ட ஒப்பு கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் உங்களுக்குள்ளும் காணப்படுமானால் நிச்சயமாக தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்களை ஆனந்த களிப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சந்தோஷமாயிருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். நீர் எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றி எங்களை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல், எசேக்கியா, யோனா என்பவர்கள் உம்மை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் தங்களை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உம்முடைய வல்லமையினால் எங்களை விடுதலையாக்கி வழி நடத்துவீராக. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.